ஹாய் ஹாய் வெல்கம் டு நியூ ட்யூன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட முக்கிய தினங்கள். ஸோ இந்த முக்கிய தினங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது, இனிமேலும் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கலாம். அரசு சமூக நலனும் சார்ந்த நினைவு நாட்கள். அரசு சமூக நலன் சார்ந்த நினைவு நாட்கள்னு சொல்கிறோம். அதாவது சமூக நல நாட்கள் இதெல்லாமே. அயலக தமிழர் நாள் அப்படின்னு சொல்கிறோம். புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள்னு சொல்லலாம். ஜனவரி 12. ஓகேங்களா? ஜனவரி 12 என்ன சொல்லலாம்? அயலக தமிழர் நாள் அல்லது புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் சொல்லுவோம். ஜனவரி 12. இந்தியாவில் பாரதிய பிரவாசி தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஜனவரி 9 சொல்லுவோம் அது. ஓகேங்களா? வெளிநாடு வாழ் இந்திய தினம் அது ஜனவரி 9. தமிழ்நாட்டில் அயலக தமிழர் நாள்ன்றது ஜனவரி 12. சமத்துவ தினம். ஓகேங்களா? சமத்துவ தினம் ஏப்ரல் 14. அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம என்ன சொல்கிறோன்னா சமத்துவ தினமாக கொண்டாடுறோம். அதே மாதிரி சுய உதவி குழுக்கள் தினம். கட்டாயம் இந்த கொஸ்டின் வரது வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம சுய உதவி குழுக்கள் தினமாக சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதே தினத்தை ஜூன் 3 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மொழி தினம். ஓகேங்களா? செம்மொழி தினம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டாடுறோம். ஸோ 2 தினமே அன்றைக்கி தான், ஜூன் 3 தான். அதே மாதிரி தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு தினம் ஜூலை 18. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜூலை 18 அண்ணா இருக்கும்போது. ஸோ அதே மாதிரி மகாகவி தினம். பாரதியோட நினைவு நாள். பாரதியாரோட பிறந்த நாள் கிடையாது, அவர் இறந்த நாள் செப்டம்பர் 11. ஸோ அவர் பிறந்தது டிசம்பர் 11. அவருடைய இறப்பு நாள் செப்டம்பர் 11. ஸோ அதை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் மகாகவி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம், நினைவு கூறுறோம் அதை. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சமூக நீதி நாள். ஓகேங்களா? சமூக நீதி நாள் பெரியார், செப்டம்பர் 17. உலக சமூக நீதி நாள் எப்போன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உலக சமூக நீதி நாள். சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டு சமூக நீதி நாள் செப்டம்பர் 17. உலக சமூக நீதி நாள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? தனிப்பெரும் கருணை தினம் அக்டோபர் 5. வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினம். அதே அக்டோபர் 5 அக்டோபர் 7 யாருன்னு பார்த்தோம்னா 2 தினம் வருது. ஒன்று மாநில வரையாடுகள் தினம், இன்னொன்று பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம். அது அன்றைக்கி தொடங்கியிருக்கனால அப்படி வருது, அக்டோபர் 7. அதே மாதிரி முக்கியமான கொஸ்டின், மாநில வரையாடுகள் தினம் அக்டோபர் 7. ஓகேங்களா? தேவி தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வரையாடுகளை கணக்கெடுத்துருப்பார். ஸோ வரையாடுகளோட அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதுனால அவரோட டே நம்ம என்னென்னா பிறந்த நாளை வரையாடுகள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி எல்லை போராட்ட தியாகிகள் தினம். ஓகேங்களா? எல்லை போராட்ட தியாகிகள் தினம் நவம்பர் 1. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இந்த எல்லை போராட்ட தியாகிகள்னா வடக்கெல்லை, தெற்கெல்லை, மாப்போசி இதெல்லாம் போராடுவோம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த தினம் நவம்பர் 1. இதை நம்ம உள்ளாட்சி தினம், மாநில உள்ளாட்சி தினமாகவும் கொண்டாடுறோம். நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? தேசிய உள்ளாட்சி தினம் ஏப்ரல் 24. ஓகேங்களா? தேசிய உள்ளாட்சி தினம். இது மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் 21. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தியாக திருநாள். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வஉசி அவர்களுடைய நினைவு நாள். வஉசி அவரோட வாழ்க்கையே நம்ம இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துக்கு தியாகம் பண்ணனால அவருடைய பிறந்த நாள், இறந்த நாளை நினைவு நாளை தியாக திருநாள் சொல்கிறோம். நவம்பர் 18. தியாகிகள் தினம், மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. ஓகேங்களா? ஜனவரி 25 தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள் தினம் சொல்லுவோம். நவம்பர் 8 தியாக திருநாள். அதே மாதிரி மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம். மாநில சிறுபான்மையினர் உலக சிறுபான்மையினர் தினம்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அது டிசம்பர் 3. உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. நோட் பண்ணிங்க, மாற்றுத்திறனாளிகள். இது மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18. சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது முக்கியமான தினங்கள். கிராம சபை கூட்டங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 5 சுதந்திர தினம், அக்டோபர் 2 அண்ணல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இது இல்லாமல் புதுசாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓகேங்களா மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அன்னைக்கும். ஓகேங்களா? அதே போல் நவம்பர் 1 மாநில உள்ளாட்சி தினம் அன்றைக்கும். ஓகேங்களா? மாநில உள்ளாட்சி தினம் அன்றைக்கும் மொத்தம் 6 நாள் கொண்டாடுறோம். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா இது மாதிரி நகர சபைகள் தினமும் இருக்குது, அது யாருக்கும் தெரியறதில்ல. நகர்ப்புற உள்ளாட்சிகள் ஏரியா சபை நகர சபை கூட்டங்கள் தினம் எப்போனா ஜனவரி 25. அதாவது வாக்காளர்கள் தினம், தேசிய வாக்காளர் தினம் சொல்லுவோம். ஏப்ரல் 14 சமத்துவ தினம். செப்டம்பர் 15 மக்களாட்சி தினம். ஓகேங்களா? மக்களாட்சி தினம் ஏப்ரல் 17 அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அதே மாதிரி டிசம்பர் 10 பார்த்தோம்னா மனித உரிமை தினம். நோட் பண்ணிங்க, மனித உரிமை தினம். இந்த 4 நாட்களும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நகர சபை கூட்டம் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். கிராம சபை மாதிரி நகர சபை, அது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஜனவரி 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேறு என்ன விழிப்புணர்வு நாட்கள் கூட இருக்காங்க. பசுமை தமிழ்நாடு தினம். ஓகேங்களா? நம்ம பசுமை தமிழ்நாடுனா காலநிலை மாற்றம் இந்தியா காலநிலை மாற்றத்தை முன்னேற்றம்னு சொல்லியிருக்கோம். காலநிலை மாற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய எஸ்டிஜி கோல். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவோம். 13. ஓகேங்களா? காலநிலை பற்றி சொல்லக்கூடிய கோல் 13. அதில் எப்பயுமே தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம தான் பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் 24 என்ன பண்ணியிருக்கோம் 2023 அறிவிச்சிருக்கோம். செப்டம்பர் 24 பசுமை தமிழ்நாடு தினம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பசுமை தமிழ்நாடு அதாவது காலநிலைக்காக ஒரு நிதியை உருவாக்கியிருக்க, பட்ஜெட்டில் நிதியை உருவாக்கியிருக்க அமைப்பும் தமிழ்நாடு தான்.
பசுமை காலநிலை இயக்கத்தை உருவாக்கியிருக்க மாநிலமும் தமிழ்நாடு தான். போதைப்பொருள் ஒழிப்பு தினம் வந்து ஆகஸ்ட் 12 நம்ம தமிழ்நாட்டில் விழிப்புணர்வாக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் எப்போ வேணால் ஆகஸ்ட் 11 நோட் பண்ணி வச்சுங்க. ஆகஸ்ட் 11 போதைப்பொருள் ஒழிப்பு தினம். பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் 24. உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் வந்து செப்டம்பர் 23. நம்ம உடல் உறுப்பு டிரான்ஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கும், உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் அது. ஸோ உடல் உறுப்பை தானம் பண்ணுறதுல அதுக்கான விழிப்புணர்வு தினம் எப்போனா செப்டம்பர் 23. இது கட்டாயம் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். செப்டம்பர் 23 ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னா தமிழ் மொழி தியாகிகள் தினம் சொன்னோம், ஜனவரி 25. தமிழ் மொழி போர் 1965. இப்போ பராசக்தி பாடம்லாம் வந்துச்சு இல்லையா, படம்லாம் வந்துச்சு இல்லையா, அதில் காட்டுவாங்க தமிழ் நடராஜன் தாளமுத்து அவர்களாம் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த தமிழ் மொழி தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 25. செம்மொழி நாள் ஜூன் 3 சொன்னோம். சுய உதவிக்குழு தினமும் செம்மொழி தினமும் ஜூன் 3. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் உவே சாமிநாதன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து பிப்ரவரி 1. ஓகேங்களா. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் சொல்லுவோம். அது வந்து உவே சாமிநாதன் அவருடைய பிறந்தநாள் வந்து பிப்ரவரி 19. 1 கிடையாது, பிப்ரவரி 19. அங்கே மாற்றிருக்கு, தப்பாக இருக்குது, பிப்ரவரி 19. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்ன்றோம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில டேஸும் இருக்குது. அதாவது வந்து பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ஏப்ரல் 29 வரும். இந்த நாளை வந்து நம்ம என்னென்னா தமிழ் கவிஞர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதே மாதிரி அந்த வாரம் ஏப்ரல் 29 டு மே 5, ஏப்ரல் 29லேருந்து மே 5 இந்த வாரத்தை வந்து தமிழ் வாரம்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம், தமிழ் வாரம். சரிங்களா. அதே மாதிரி நோட் பண்ணிங்க, ஏப்ரல் 29 வந்து தமிழ் கவிஞர் நாள். ஓகேங்களா. இதை கொண்டாடுறோம். பின்னாடி இன்னொரு முறை சொல்லியிருக்கேன், ஸோ அதையும் சேர்த்து பார்த்துங்க. அடுத்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்களை பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி தமிழ்நாடு இன்னொரு தினத்தை விட்டேன், தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஓகே. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 24. ஓகேண்ணா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவரோட பிறந்தநாள் பிப்ரவரி 24 வந்து தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. பின்னாடி வீடியோ வருது, அதுலேயும் பார்த்துங்க. தேங்க்யூ பை. நீயும்